ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல்களும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் நாளுக்கு நாள் பல்வேறு அதிரடி மாற்றங்களை சந்தித்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆகிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள வேறு வழி இல்லாமல் எத்தனையோ முன்னாள் முதல்வர்கள் இன்றைய மத்திய என்டிஏ அரசியல் மோடி தலைமையில் கேபினெட் அமைச்சர்களாகவே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒருவேளை மத்திய அமைச்சரவையில் இணைந்த அஇஅதிமுக குளறுபடிகள் தொடராமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆகிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழப்பட்டிருக்கிறது. இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாக இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்தல் தோல்வி மற்றும் அதனை தொடர்ந்து எம்எல்ஏக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய அதிருப்தி போன்ற உட்கட்சி பூசல்களால் அஇஅதிமுக கடுமையான சவால்களை சந்தித்து வந்துட்டு. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை தனது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பதற்கும் நிலவி வரக்கூடிய உள்கட்சி குளறுபடிகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஒரு புதிய தேசிய அளவிலான வியூகத்தை கையில் எடுக்கக்கூடும் என்ற பேச்சுக்கள் டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பலமாக அடிபடுகின்றன. அதிமுகவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகள் மற்றும் அடுத்தடுத்த சவால்களை சமாளிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி அரசியலை நோக்கி தனது கவனத்தை திருப்புவதே தற்போதைக்கு சரியான பாதையாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அவர் நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பியாக பொறுப்பேற்று அதன் மூலம் மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் அமைச்சரவையில் கேபினெட் அந்தஸ்துள்ள மத்திய அமைச்சராக இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தீவிர ஆலோசனைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்திய அரசியலில் எத்தனையோ மாநிலங்களின் முன்னாள் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் தங்களது பிராந்திய அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு பிறகு டெல்லிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இன்று மத்திய அமைச்சர்களாக மிகவும் வெற்றிகரமாக விளம்பந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் தற்போது எடப்பாடி பழனிசாமியும் இணைந்தால் அது அவரது தனிப்பட்ட அரசியல் விவாதத்திற்கு தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் தேடித்தரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மாநில அளவில் இழந்த செல்வாக்கை மத்திய அதிகாரத்தின் மூலம் ஈடு செய்ய இது ஒரு சிறந்த வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது நீடித்து வரக்கூடிய, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை மத்திய அமைச்சரவையில் இணைந்த அஇஅதிமுகவில் தற்போது நீடித்து வரக்கூடிய உட்கட்சி பூசல்கள் மற்றும் தலைமைக்கு எதிரான அதிருப்தி போன்ற குளறுபடிகள் மேலும் தொடராமல் இருக்க அதிக வாய்ப்புகளும் இருக்கின்றன. மத்திய கேபினெட் அமைச்சர் என்ற பிரம்மாண்ட அதிகார பதவியும் டெல்லி மேலிடத்தின் முழுமையான ஆதரவும் எடப்பாடி பழனிசாமியின் கைகளுக்குள் வரும்போது கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் அல்லது மாற்றணிக்க மாற நினைப்பவர்கள் அனைவரும் தங்களது முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றதன் மூலமா கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் தொடர்ந்து வைத்திருப்பதற்கான ஒரு வலுவான அதிகார மையமாக எடப்பாடி பழனிசாமி உருவெடுப்பார். டெல்லியில் செல்வாக்குமிக்க ஒரு பதவியில் இருந்து கொண்டே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் அடிமட்ட கட்டமைப்பை மீண்டும் சீரமைக்கும் பணிகளை அவரால் தொய்வின்றி மேற்கொள்ள முடியும். இது கட்சியின் தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் விதைத்து கட்சி சிதறி போகாமல் ஒற்றை தலைமையின் கீழ் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு ஒரு பெரிய முட்டு கொடுப்பதாகவே அமையும். எது எப்படியோ 2026 தேர்தல் ஏற்படுத்திய தாக்கம் தமிழகத்தின் மிக பாரம்பரியமான ஒரு கட்சியை புதியதொரு மறுசீரமைப்பை நோக்கி நகர்த்தியுள்ளது.
எடப்பாடி பழனிசாமி எடுக்கப் போகும் இந்த டெல்லி நோக்கிய அதிரடி அரசியல் நகர்வும் மத்திய அமைச்சரவையில் அவர் இணைவது குறித்த உத்தேச ஆலோசனைகளும் வரும் நாட்களில் அஇஅதிமுகவின் எதிர்காலத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக அரசியலின் போக்கையும் ஒரு புதிய திசையை நோக்கி எடுத்து செல்ல போவது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரிகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது ஒரு புறம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ அதிமுகவில் துணையாக செயல்பட்ட வேலுமணி அணி பழனிசாமி அணியுடன் மீண்டும் இணைந்திருக்காங்க. இதன் பின்னர் பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக்க சபாநாயகரிடம் அவர்கள் கடிதமும் அளித்திருக்காங்க. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வென்றிருந்தாங்க. இதில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவளித்தனர். 22 எம்எல்ஏக்கள் பழனிசாமிக்கு ஆதரவளித்தனர். அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக வேலுமணியை நியமிக்க 25 எம்எல்ஏக்களும் பழனிசாமியை நியமிக்க 22 எம்எல்ஏக்களும் தனித்தனியாக சபாநாயகரிடம் மனு அளித்தனர். இதனை அடுத்து அந்த 25 எம்எல்ஏக்களின் கட்சி பதவியை பறித்து அதிரடி காட்டினார் பழனிசாமி. மேலும் அவர்கள் மீது கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்கவும் தயாரானார். இந்த சூழலில் வேலுமணி அணியில் இருந்த 4 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். இந்நிலையில் நேற்று வேலுமணி அணியை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பழனிசாமியுடன் பேசியிருந்தாங்க. இதனை அடுத்து எஸ்பி வேலுமணி தரப்பினர் பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். இதன் காரணமாக இரு தரப்பிலையும் நிலவிய குழப்பம் முடிவுக்கு வந்தது. அதிமுகவின் இரு அணிகளுக்குள்ளும் சமரசம் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் கூட்டாக தலைமை செயலகம் சென்று ஏற்கனவே வேலுமணியை சட்டப்பேரவை குழு தலைவராக அளித்த மனுவை திரும்ப பெற்றனர். அதுபோல வேலுமணி அணியை தகுதி நீக்கம் செய்ய கோரி கடிதத்தை பழனிசாமி தரப்பும் திரும்ப பெற்றது. இதன் பின்னர் அனைவரும் கூட்டாக பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராகவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை குரடாவாகவும் நியமிக்க கோரி சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் கடிதம் அளித்தனர். இந்த சந்திப்புகளில் சி.வி. சண்முகம் மட்டும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு பிறகு தமிழக அரசியல் நாளுக்கு நாள் பரபரப்பான திருப்பங்களையும் சந்தித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக அதிமுகவில் உருவாகியிருக்கக்கூடிய உட்கட்சி மோதல், தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் நகர்வுகள் மற்றும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரம் ஆகியவை பகிர்ரகமாகவே உள்ளன. தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 6 பேர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியும் இருக்கின்றன. 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் தனி பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை எட்ட முடியவில்லை. இதனால் கூட்டணி ஆட்சிக்கு தயாரானார் விஜய். தொடர்ந்து காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக மற்றும் IUML உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் ஆட்சியை அமைத்தார். முதல்வராக பதவியேற்ற விஜய்க்கு ஆரம்பம் முதலே கூட்டணி சார்ந்த ஆட்சி என்ற அழுத்தம் இருந்ததாக கூறப்படுகிறது.